மூன் நைட் வர்சஸ் ஸ்ரீனி பாய்ஸ் மூணாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச். ஸ்ரீனி பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துறாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கும் 4 சொல்லியிருக்காங்க. 4 பாலர் யூஸ் பண்ணணும் ஈச் ஒன். மூன் நைட்காக ஸ்ட்ரைக்கில் அய்யோப் அண்ட் ஸ்ட்ரைக்கில் இர்ஃபான். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஓவராக அல்தாஃப் போட வந்திருக்காரு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. வார்ம் வெல்கம். கண்ட்ரி சைடில் கிளியர் ஆயிருக்கு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் 6 ஸ்டார்ட் பண்ணுறாரு. செகண்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பால் ஸ்டாப்பேஜ் ஸ்லிப் வச்சுருக்காங்க. நல்ல எஃபர்ட்டுங்க. ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் இர்ஃபான். தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் அகைன் பேக் டு பேக் டாட் பால். லெக் பைஸ்க்கு ரன்னு கிடையாது இந்த டோர்னமெண்ட்டில். கடைசி 2 பாலும் ஒய்டாக போட்டிருக்காரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். இந்த பாலுமே ஒய்டு டாட். ஃபஸ்ட் 2 ஓவரில் ஷாட்டுங்க. ஸோ இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பாலையும் கடைசி பாலையும் 6 எடுத்து வந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 15 வந்துருக்கு. வித் லாஸ்ட் நல்ல ஸ்டார்ட். பவுலிங் எல்லாம் நியூ பாலர் முசாகிர். ஸோ ஃபுல்லாக கிளியர் பண்ணல. ஸ்கொயர் லெக்கில் கேப்பில் போயிருக்குங்க. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. இந்த தடவை செகண்ட் ஒன். இப்போ வரையும் 2 எக்ஸ்ட்ராஸ் போட்டிருக்காரு இந்த ஓவரில். தேர்ட் ஒன் டாஸ் பேட்டில் சரியா கனெக்ட் இல்லை. மைனக்கில் ஃபீல்டர்ஸ் ஒன்றும் கரெக்ட் பண்ணல. இப்போ தான் எடுத்திருக்காரு. இங்கே வீசிட்டு நாளில் ரன்னிங் டைரெக்டாக பட்டிருக்கு. இப்போ நாட் அவுட் கொடுத்துருக்காரு. லைக் பாய்ஸ் லாஸ்ட் 2 ஸ்லோயர் ஒன். நல்லா கம்பேக் டெலிவரி. டாட் பால். லாஸ்ட் ஒன். இந்த ஓவர் ஒரு பவுண்டரி மட்டும் கொடுத்து இம்ப்ரெசிவாக போட்டிருக்காரு முசாகிர். நல்ல ஓவர். நல்ல கம்பேக்கிங் ஓவர். 2 ஓவருக்கு ஸ்கோர் 23 இருந்திருக்கு. பவுலிங் எல்லாம் நியூ பாலர் முகமது. லைட் சைடில் ஃபிக் பண்ணி விட்டுருக்காரு. இந்த தடவை கிளியர் ஆகிருக்குங்க. ஆக்சுவலாக போன பால் 6 பார்த்தீங்கன்னா இர்ஃபானோட பேட்லேருந்து 2வது 6 அகைன். அதே பால் அதே டைரக்ஷனில் போயிருக்கு. பேக் டு பேக் 6 இர்ஃபானோட பேட்லேருந்து 3வது 6. நல்ல ஷாட். நல்ல பேட்டிங். சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் 6 ஃபுல் ஃபேஸில் யாக்கார். நல்ல கம்பேக். டாட் பால். அகைன் லெக் பைஸ். ஃபுல் டாஸ். இந்த தடவை பேட் நல்லா காண்டே இருக்கு. கிளியர் பண்ணியிருக்காருங்க. ஸோ இந்த ஓவரில் 3வது 6 இர்ஃபானோட பேட்லேருந்து. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் இப்போ வரைக்கும் 3 6 வந்துருக்கு. ஷாட்டுங்க. லாங் ஆஃபில் போயிருக்கு. டீப்பில் ஃபீல்டில் இருக்காரு. காட்சி வந்தார் ஆனால் விட்டுருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். ஸோ 3 ஓவருக்கு ஸ்கோர் 43 இருந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் அந்த விக்கெட் லூஸ் பண்ணலை. இன்னும் ஒரு ஓவர் இருக்குது. பவுலிங் எல்லாம் நியூ பாலர் காந்தா வந்திருக்காரு. கடைசி ஓவர். ஸ்லோயர் ஒன். நல்ல வேரியேஷன். டாட் பால். செகண்ட் ஒன் 3 பால் போன வைடாக போட்டார். இந்த இடம் தூக்கி விட்டுருக்காரு. ஹைடாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார். ஸோ அலை இல்லாத இடத்துல விழுந்திருக்கு. ஈஸி 2. தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக் இர்ஃபான். கிளியர் ஆயிருக்குங்க. ஸோ 4வது 6 இர்ஃபானோட பேட்லேருந்து. வார விட்டு ஆஃப் தட்டி விட்டுருக்காரு. ஸோ கிளியர் ஆயிருக்குங்க. ஸோ ஆஃபில் அடிச்சா இந்த டேல ஃபர்ஸ்ட் 6. ஸோ பேக் டு பேக் 6 இர்ஃபானோட பேட்லேருந்து. 6வது சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் 6 லோ கேப்ஸ். கீப்பர் அடிக்கல. ஸோ ரன்னுக்கான ட்ரைக்கும் இல்லை. டாட் பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால். கடைசி பால் 2 ரன்னோட கடைசி பால் 2 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். 3 நைட் உள்ள வந்துட்டாங்க. 61 நாள் இருக்காங்க. ஸ்ரீனி பாய்ஸ் 62 நாளும். ஸ்ரீனி பாய்ஸ்க்காக ஸ்ட்ரைக்கில் அல்தாஃப் இருப்பார். ஆன் ஸ்ட்ரைக்கில் காந்தா. பவுலிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓவராக முசாகிர் போட வந்தார். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். டார்கெட் 62. கண்டிப்பாக பெரிய ஷாட் தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்ட்ரி சைடில் சிங்கிள் மட்டும். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் இப்போ காந்தா. நல்ல வேரியேஷன். டாட் பால். ஷாட்டுங்க. சும்மா அடிச்சாரமா போயிருக்கு. ஆக்சுவலாக விண்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் தான் அடிக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தெளிவாக கிளியர் பண்ணியிருக்காரு காந்தா.
பந்து முயற்சி மரத்தைப்பட்டு போயிருக்கு. நல்லா பேக் இந்த பால் 3 ரன். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 13 இருந்திருக்கு. பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் கிரண் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் வைடாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பால் ஷாட்டுங்க ஸ்லாட்டில் இருந்தது. டிஸ்டன்ஸ் ஐயோ டீப்பில் தெளிவாக கேட்ச் எடுத்துருக்காருங்க. ஸோ டிஸ்டன்ஸ் போகல. ஸோ விண்டும் ஃபேவராக தான் இருந்தது, ஆனால் போகல. ஃபர்ஸ்ட் பால் யூஸ் பண்ணுறாங்க ஸ்ரீனி பாய்ஸ். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் திமராஜ். நம்பிக்கொண்டிருக்கிறேன். பேட்ஸ்மேன் கண்ணில் ஒரு வெறி தெரிஞ்சது, பட் அது சிங்களாக முடிந்தது. தாயோட்டி அடையிருக்காரு கேப் ஷாட் கண்ட்ரி சைடில். ஒரு சிங்கிள் ஷாட்டுங்க ஃப்ளாட்டாக போயிருக்கு, கிளியர் ஆயிருக்கு. ஸோ திமராஜோட பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் 6 தேவையான 6. லாஸ்ட் ஓவர் இந்த ஓவரில் நல்லா கம்பேக் லெக் பாய். ஸோ இந்த ஓவரில் ஒரு 6 மட்டும் கொடுத்து இம்ப்ரெசிவாக போட்டிருக்காரு. ரீசெண்டான போட்டிருக்காரு கிரண். நல்ல ஓவர். ஸோ 2 ஓவருக்கு ஸ்கோர் 22 இருந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீனி பாய்ஸ். அடுத்த 2 ஓவருக்கு 40 ரன் ஆகணும். பவுலிங் இல்லை நியூ பவுலர் கேஷவ். 12க்கு 40. ஓகே அம்பையர் அடிஷான். செகண்ட் ஒன். ஸோ பெரிய ஷாட் தேவை. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால். ஃபர்ஸ்ட் 3 பாலுமே டாட் பாலாக போட்டிருக்காருங்க. நல்லா திரும்பி ஒயிட் பாலை வாங்கியிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும் லாஸ்ட்டும் இந்த ஓவரில் ஒரு இம்ப்ரெசிவாக போட்டிருக்காருங்க. யாக்கர் டாட் பால் ஃபுல் டாஸ். ஸோ அதுவுமே பேட்டில் பால்ல இம்ப்ரெசிவாக போட்டிருக்காரு. வித்தவுட் எனி பவுண்டரிஸ் கேஷ் ஆஃப். நல்ல ஓவர். பவுலிங் என்ன நியூ பவுலர் ஆகியும் வந்திருக்காரு. கடைசி 6க்கு 37 ஆடணும். நல்லா எஃபெக்டிவ்ல இருந்தாலுமே பவுண்டரி வந்துருக்குங்க. தேவையான பவுண்டரி கண்டோட பட்டு. அண்ட் 11 ஃபினிஷர் மேடை அருகே வரவும். இந்த தடவையும் கிளியர் ஆயிருக்கு. இன்னொரு பாசிட்டிவ் 6 திமராஜோட பேட்லேருந்து. கேப்டன் ஸ்டேஜ் கிட்ட வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 6க்கு அப்புறம் 2 டாட் பாலை போட்டிருக்காரு. அவ்வளோதான். ஸோ இந்த மேட்சை 3 நைட்ஸ் வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச்க்கான மேன் ஆஃப் த மேட்ச் இர்ஃபான் வாங்குறாரு. இவரோட பேட்டிங் ஆர்சிஸ் நல்ல பேட்டிங்.